ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு. ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ள இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் மட்டும், ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் இதில் பன்னீர் சேர்க்க போகிறேன். வீட்டில் செஞ்ச பன்னீர், இது ஒரு 50 கிராம்ஸ் அளவு இருக்கும், அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால அதை நல்லா துருவி இது கூட சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இதில் முட்டை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பட்டாணி, கேரட்டு, அப்புறம் கேபேஜ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். வேணால் நீங்கள் சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம், எல்லாமே உங்கள் விருப்பம் தான். ஸோ இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் இன்னைக்கு இது மீதமான சப்பாத்தி, அதாவது காலையில் செஞ்ச சப்பாத்தி மிச்சம் இருந்தது, அதில் தான் ஈவினிங் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னராக கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் சப்பாத்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நமக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.